இன்னைக்கு தலைவன் சொல்லல, கட்சியினுடைய தலைவரா பார்க்கல, அண்ணன் சொல்ற உறவு முறை வச்சு கொண்டாடுறான். இன்னைக்கு போய் அத்தனை இஸ்லாமிய தலைவர்களும் அங்க மண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு நீங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய கூட்டமும் எங்க பக்கம் தான் இருக்குதுன்னு போலியான அறிக்கையை தானே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய கூட்டமும் இந்த பக்கம் திரும்பிடுச்சுன்னு திமுகவுக்கே தான் தெரியுமே. இன்னைக்கு தலைவர் தளபதியை நோக்கில நின்றுகிட்டு இருக்கான். நீங்க தலைவர்கள் நின்றுட்டா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய தமிழ்நாட்டில் எழுதி கொடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நீங்க வச்சிருக்கான் உங்களுக்கு 2026. நீங்க பிஜேபியினுடைய இவர் வேற ஒரு முகம் பி டீம்னு சொல்லி தான் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை நாள். இப்பவும் அதே சூழலை தான் நீங்க கையில் எடுத்தீங்க. இன்னைக்கு மக்கள் அதை அத்தனையும் தகுடு பொடியா தவிர்த்துட்டாங்க. எங்களுக்கு தெரியும் யாரு அப்படின்னு. இன்னைக்கு தலைவன் சொல்லலை, கட்சியினுடைய தலைவரா பார்க்கல, அண்ணன் சொல்றான், உறவு முறை வச்சு கொண்டாடுறான். நீ அப்பானா பல லட்சம் பல கோடிகளை கொண்டு வந்து நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்களுடைய பணத்தை யாருடைய அப்பன் வீட்டு பணம்னு கேட்ட அதே உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா பேரை விளம்பரம் படுத்துறதுக்கு இத்தனை கோடிகளை செலவு பண்றாரு. அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இது எங்க அப்பா வீட்டு பணம் இல்லையா? ஏன் அண்ணன் தம்பி இங்க செய்து சம்பாதிச்சு வரி கட்டக்கூடிய பணம் இல்லையா? அப்போ கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லையா?